அதன் மூலமாக உங்களது மனக்கவர்ந்த காதலுடனான காதல் உணர்வுகள் இன்னும் அதிகரிக்கும். ரொமான்ஸ் உணர்வு கூட கிடைக்காத சில பெரிய பெரிய பதவி எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அனைவரும் இறைவனுடைய அருளால நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் இன்னும் சிறப்பாக இன்றைய நாளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலில் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஆதரவு தந்து இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கு பொறுத்த வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஹாப்பி பர்த்டே. நான் தினசரி சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசார கூட யாருக்குமே தீங்கு நினைக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்களது உழைப்புண்டு என்று உங்களது உழைப்பால் முன்னேற நீங்கள் வழிகளை தேடிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். எந்த விதமான தீங்கும் உங்களுக்கு நடைபெறாது. எனவே மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த புகழ் பெற்று இறைவனுடைய அருளை பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 27ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாளுங்க. இன்னைக்கு பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மையை தருங்க. எனவே இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கிர பகவான் வலுவாக அமர்ந்து கொண்டு குரு பார்வையை பெறுகிறாருங்க. ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். அற்புதமான காலகட்டம் அமைந்துள்ளது. மேலும் இது தவிர ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள சிறப்பான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டுள்ளார். எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. நன்மைகள்னா அது எந்த வகையில்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு பதவியில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உயர் பதவிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களை தேடி வரும். நீங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணி கிடைக்காத சில பதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன நிறைவு, பெருமை, புகழ் ஆகியவை நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. நண்பர்களே, நம்ம வீடியோ நீங்க மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு தொடர்ந்து பாருங்க. மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வுகள் கட்டாயமாக கிடைக்கக்கூடிய வலுவான வாய்ப்புகள் காரணமாக அது சம்பந்தமான முயற்சிகளும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமை கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. பொல்லாதவர்கள் இன்றைய தினம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எதிரிகளாக இருந்தவர்கள் இன்றைய தினம் உங்களது வழியில குறுக்கிடாமல் விலகி செல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில கௌரவமான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக மனமகிழ்ச்சி உண்டு. இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்றைய தினம் நல்ல ஒரு புத்துணர்வு, உற்சாகம் உங்களுக்கு இருக்குங்க. உடல் நலன் இன்றைய தினம் முழுமையாக உங்களுக்கு ஆதரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு உடல் நலன் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் இன்னைக்கு எந்த விதமான முதலீடுகளையும் நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் கூட இன்றைய தினம் முதலீடுகள் செய்துவிட வேண்டாம். முதலீடுகள் இன்றைய தினம் தவிர்த்தே ஆகணுங்க. இன்றைய தினம் அதை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. வியாபாரிகளுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் உங்களது பெயர் புகழ் எல்லாம் கூடக்கூடிய வகையில் உங்களது அலுவலக பணிகள் அமையும். வியாபாரத்தில் நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நிலையான ஒரு வருமானத்திற்கு இன்னைக்கு நல்ல ஒரு வழிமுறையை நீங்கள் அமைச்சுக்குவீங்க. அதுக்கான நல்ல ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீண்ட காலமாக உங்களது சொந்தக்காரங்கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா அது அமையுங்க. அர்ப்பணிப்புள்ள இன்றைய தினம் உங்களது காதலுக்கு கிரியேட்டிவான நல்ல சக்திகள் உண்டுங்க. எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ஒரு சக்திசாலியாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் காதல் பாண்ட் நல்ல ஒரு இணக்கமான ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில காணப்படுங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இல்லத்தரசிகள் இன்றைய தினம் உங்கள் ஓய்வு நேரத்தில் மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம், அல்லது உங்களை சுற்றியுள்ளவருடன் நீங்கள் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் என்பதனால திருமண தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களது திருமண முயற்சிகள் சிறப்பான நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். எனவே எந்த விதமான தயக்கமும் இன்றி உங்களது திருமணத்திற்கான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடன் உங்களது சுற்றியுள்ளவர்கள் இன்னும் அதிகமாக அவர் மீது இருக்கக்கூடிய காதலை
செய்யக்கூடிய வகையில் நடந்துக்குவாங்க. எனவே மற்றவர்கள் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில ரொமான்ஸ் உணர்வுக்கு இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் குழந்தைகளுடன் நீங்கள் குழந்தை போலவே விளையாடி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இதனால இன்றைய நாள் முழுவதும் குழந்தைகள் உங்களோடையே நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் இன்னைக்கு அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் இன்னைக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழில் முயற்சிகளை இன்று தினம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. பிசினஸ் பண்றவங்க மறக்காம இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண முயற்சிகளை மேற்கொள்றதும் பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்றதும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நன்மைகளை தருங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன். நீங்க அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பட்டனை தட்டி விட்டு நீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அதன் மூலமா 2 பெனிஃபிட்டுங்க. ஒன்று என்னன்னா, நமது ராசி பலன்களை நீங்க தினசரி பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களது மொபைலில் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் ஒரு மாபெரும் சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக அமையும். தொடர்ந்து நமது வீடியோவை இன்னும் சிறப்பாக மெருகேற்றி நாம் வீடியோ வெளியிட அது உதவிகரமாக இருக்குங்க. எனவே மறக்காம நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண், அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7, 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடல்ல இருந்த அசதிகள் மற்றும் சோர்வுகள் எல்லாம் நீங்கி இன்றைய தினம் உடல் புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான உடல் அமைப்பு காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பிடுவீங்க. இதுவரைக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில மந்தத்தன்மை நீங்கி சண்டை சச்சரவுகளும் நீங்கி மனமகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அமையும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க. அதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெற முடியுங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் ஏதாவது டிராவல் பண்ணணும், பயணங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்து ரொம்ப நாள் நடக்காமல் இருந்ததுன்னா இன்னைக்கு அது நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே பயணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல தருணம் இப்பொழுது அமைந்திருக்கு. அதற்காக பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வகையில் உங்களது பயண முன்னேற்பாடுகள் சிறப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் சில புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வமுடன் காணப்படுவீர்கள். எனவே புதிய நுட்பங்களை கற்றுக்கொண்டு இன்றைய தினம் அதை பயன்படுத்தி மிகச்சிறந்த நல்ல லாபகரமான சூழ்நிலையை உங்களால் உருவாக்க முடியும். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுனால ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய இழுபறியான சில காரியங்களை இன்றைய தினம் முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது காரியங்களில் வெற்றிகளை நீங்கள் அதிகமாக ஈட்ட முடியும். ஒரு வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் அமையுங்க. நமது கடகராசி அன்பர்களின் இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம், இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நிறைய லைக்ஸ் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புகிறோம். அதனால் லைக் பட்டன் நாங்கள் தட்டி விட சொல்கிறோம். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைபராக மாறிக்கங்க. அதுக்காக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோடு நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.